மன்னருடைய ஒரு இலக்கிய பதிவை இங்க பாடலை பாடி காட்டலாம்னு நினைக்கிறேன். மந்தையில மாறியாய் மலமேல வாயவனே இந்திரரே வாசுதேவா இப்போ மழை பெய்ய வேணும், மழைக்கு வரா கேட்டு நாங்கள் வருகிறோம் சாமி. மந்தையில மாறியாய் மலமேல மாயவனே, மந்தையில மாறியாய் மலமேல மாயவனே இந்திரரே வாசுதேவா, இந்திரரே வாசுதேவா இப்போ மழை பெய்ய வேணும், மழைக்கு வரோம் கேட்டு நாங்க வருகிறோம் சாமி. மழைக்கு வரோம் கேட்டு நாங்க வருகிறோம் சாமி. மானத்தை நம்பி எல்லோ மக்களைத்தான் பெத்தோமையா, மானத்தை நம்பி எல்லோ மக்களைத்தான் பெத்தோமையா. மக்களைத்தான் காப்பதற்கு, எங்க மக்களைத்தான் காப்பதற்கு இப்போ மழை பெய்ய வேணும், மழைக்கு வரோம் கேட்டு நாங்க வருகிறோம் சாமி. மேழி புடிச்ச தம்பி முகசோந்து நிற்கிறாங்க, மேழி புடிச்ச தம்பி முகசோந்து நிற்கிறாங்க. எரு பிடிப்பதற்கு, எரு பிடிப்பதற்கு இப்போ மழை பெய்ய வேணும், மழைக்கு வரோம் கேட்டு நாங்க வருகிறோம் சாமி. மழைக்கு வரோம் கேட்டு நாங்க வருகிறோம் சாமி. மின்னிரடி மேகழக்க முழங்குதடி தென்னாறு, மின்னிரடி மேகழக்க முழங்குதடி தென்னாறு. பெய்தடி முத்து மழை புறப்பட்ட நேரம் எல்லாம், மழைக்கு வரோம் கேட்டோம் மாரிமணம் குளிர தந்தா, மழைக்கு வரோம் கேட்டோம் மாரிமணம் குளிர தந்தா, மழைக்கு வரோம் கேட்டோம் மாரிமணம் குளிர தந்தா. நீரின்றி அமையாத உலகு, நீர் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. அந்த நீரை பூமிக்கு கொண்டு வந்தவர்கள் யார்? அந்த நீரை அணை கட்டி பக்குவப்படுத்தி வேளாண்மைக்கு வித்திட்டவர்கள் யார் என்றால் அவர்கள் மல்லர்கள், மல்லர்கள், மல்லர்கள். நான் ஒரு இரண்டே கருத்தை மட்டும் கூறிவிட்டு முடிக்கலாம் என்று இருக்கிறேன். மல்லருடைய பண்பாடு, பண்பாட்டிலே முக்கியமான இடம் பெறுவது வழக்கார். நாம் எழுதுவதற்கு முன்பாக நம்மிடம் இருந்தது வாய்மொழி வழக்கார். வாய்மொழி வழக்கார் என்றால் பாட்டு பாடுவது, விடுகதை சொல்வது, தாலாட்டு பாடுவது, ஒப்பாரி பாடுவது, நம்பிக்கைகள் சார்ந்ததுதான் பண்பாடு என்று சொல்வார்கள். அப்படி நாம் எழுதி பழகுவதற்கு முன்பாக இருந்த பண்பாடு வாய்மொழி பண்பாடு. அந்த வாய்மொழி பண்பாட்டை வளர்த்தவர்கள் மன்னர்கள். அதற்காகத்தான் நான் இந்த பாடலை பாடினேன். நான் அது கம்பம் பள்ளத்தாக்கு தேவேந்திரர் வளர்த்தார்கள் என்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறேன். அதற்கு நிதி உதவி வழங்கியது தேவேந்திர அறக்கட்டளை. அந்த நூலிலே கம்பம் பள்ளத்தாக்கிலே இருக்கின்ற மல்லத்திகள் எப்படியெல்லாம் பாடல்களை பாடுகின்றார்கள். நடவு நடும் போது, அறுவடை செய்யும் போது, களை எடுக்கும் போது, அல்லது ஏற்றம் இறைக்கும் பொழுது, களத்தில் வேலை செய்யும் போதெல்லாம் என்ன மாதிரியான பாடல்களை பாடுகின்றார்கள் என்பது குறித்து ஒரு ஆய்வு செய்து அதை நூலாக வெளியிட்டு அந்த நூலிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். முல்லை பெரியார் லோயர் கேம்ப் என்று சொல்லக்கூடிய அந்த முல்லை பெரியார் வரக்கூடிய வழிகளில் நான் ஒரு ஆய்வு செய்தேன், ஒரு பயணம் செய்தேன். அந்த முல்லை பெரியார் வருகின்ற வழிகள் முழுக்க வைகை வரை இரண்டு பக்கமும் மல்லர் கிராமங்கள் இருக்கின்றன. உப்புக்கோட்டை எடுத்துக்கலாம், அல்லது சீலையம்பட்டி எடுத்துக்கலாம், அல்லது குச்சனூர் எடுத்துக்கலாம், கூலையனூர் எடுத்துக்கலாம். அந்த ஆற்றினுடைய இரண்டு பகுதிகளிலும் வாழ்கின்றவர்கள் மல்லர்கள். காரணம் என்னன்னா, அங்கே முழுக்க முழுக்க விவசாயம் செய்யக்கூடிய மக்கள், வேளாண்மை செய்யக்கூடிய மக்கள், குறிப்பாக நெல் வேளாண்மை செய்யக்கூடிய மக்கள். இங்க கோட்டூர்ல எல்லாம் போனீங்கன்னா அங்க இருக்க நிலங்கள் பூரா மன்னர்களுக்கு தான். கோட்டூர்ல பெரியசாமி ஒருத்தர், அவர்கிட்ட நான் பாடல்கள் சேகரித்தார். ரொம்ப அருமையான பாடல், வண்டி பாடலாம் அவ்வளவு அருமையா பாடினாரு. அவருக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்கு. இன்னைக்கு போய் பாருங்க, ஊருக்குள்ள நுழைஞ்சு அந்த கோட்டூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா, கோட்டூர் ஊருக்கு நுழைஞ்சதுல பாத்தீங்கன்னா அவரோட வீடு 2-3 டிராக்டர் நிற்கும். அப்படி நெல் வேளாண்மையில் சிறந்தவர்கள். ஒரு கதை சொல்லுவாங்க, தேவேந்திரனை வேண்டி நீ மழை கொடுத்துட்ட,
இந்த மழையை வச்சு நாங்க என்ன பண்றது அப்படின்னா, விவசாயம் செய்யுங்க அப்படின்னு. என்ன விவசாயம் செய்யறது? நெல் விவசாயம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நெல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை மேலோகத்திலிருந்து வாங்கிட்டு வரும்போது கீழே நட்டோன்னு மறுபடியும் ஓடி போயிடுச்சான். நெல் மேலோகத்துக்கு ஓடி போயிடுச்சான். மறுபடியும் போய் இந்திரன்ட்ட வேண்டியிருக்காங்க, நெல் கொடுங்க, மறுபடியும் ஓடி போயிடுச்சு. அப்ப இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நெல் ஓடாம இருக்கிறதுக்காக அந்த நெல் முனையில ஒரு ஊசியை கோர்த்து நூலில் கட்டி வச்சுட்டாங்க, ஒரு இதில் கட்டி வச்சுட்டாங்க. அதனால போக முடியல. அப்ப இன்னும் என்ன சொல்லுவாங்க, நெல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு தொலை போட்ட மாதிரி ஒன்று இருக்கும். அந்த தொலை யார் போட்டதுன்னா மல்லர்கள் போட்டது நம்பிக்கை இல்லை வரைக்கும். இது யாருக்குமே தெரியாது. நெல்லு முனையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த காதில் ஓட்ட போட்ட மாதிரி ஒரு குழி ஒரு தோரம் வந்தது. அப்படி எல்லாம் இந்திரன் கொடுத்தது. நீர் இந்திரன் கொடுத்தது, நெல் இந்திரன் கொடுத்தது, இந்த வேளாண்மை இந்திரன் கொடுத்ததா என்பதால் இந்திரனை தன்னுடைய முழு முதல் கடவுளாக மன்னர்கள் வணங்கி வருகின்றனர். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், மழையில் வந்தாலும் அது இந்திரன் தான். அந்த வர்ண பகவான் மன்னர்கள் மட்டும் எல்லாரும் வர்ண பகவானை வேண்டிக்கிறாங்க, மழை பெய்யல அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த வருணனோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் மன்னர்கள். ஐயா அவர் சொன்னாங்க, எங்கெங்கெல்லாம் நீர் சார்ந்த வழிபாடு நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் மன்னர்களுக்கு தான் முதல் மரியாதை. நீங்க சொன்ன அந்த தெப்ப குளத்துல சுத்தி வந்து தேர் இழுக்கும் பொழுது மன்னர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. பேரூர் பட்டீஸ்வரன் கோயில்ல அங்கே ஈஸ்வரனே வந்து நடவு நடுற மாதிரியும் அதை விதைக்கிற மாதிரி எல்லாம் சடங்கு வந்து நடக்கும். அங்கே மட்டும் பழனியில எங்கெங்கெல்லாம் கோயில்கள் இருக்கின்றனவோ, அதாவது கோயில் இருந்தால் கட்டாயம் என்ன இருக்கும், குளம் இருக்கும், ஆறு இருக்கும். இந்த குளம் இருக்கும் ஊர்களிலும் ஆறு இருக்கும் ஊர்களிலும் நாகரிகத்தை, வேளாண் நாகரிகத்தை வளர்த்தவர்கள் மல்லர்கள். மல்லர்கள் என்று குறிப்பிட்டு நான் பெருமை அடைகிறேன். இன்னைக்கு பெரும்பாலான நிர்வாக முறைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் வந்து மல்லர் இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. அதனாலதான் பேராசிரியர் ஞானசேகரன் அவர்கள் அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு மாத ஒரு கூட்டம் போடுவார். அதெல்லாம் நான் போய் பேசியிருக்கேன். மாத ஒரு கூட்டம் போட்டு மன்னருடைய வரலாறை கல்வெட்டிலிருந்து எடுக்கிறது, இலக்கியத்திலிருந்து எடுக்கிறது, நாட்டுப்புற பாடல்கள்லேருந்து எடுக்கிறது, பழமொழிகள்லேருந்து எடுக்கிறது, பழக்க வழக்கங்கள்லேருந்து எடுக்கிறது, விழாக்கள்ல வழிபாட்டுகள்லேருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னர் பண்பாட்டை கட்டமைத்தவர் பேராசிரியர் ஞானசேகரன் அவர்கள். அதான் அவர் சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க, பரமேஸ்வரி ராஜேஸ்வரி சொன்னாங்க, மல்லரியம் வேற எந்த இனத்துக்கு வந்து ஒரு கோட்பாடு கிடையாது. வேளாளரியம்னு ஒரு கோட்பாடு கிடையாது, செட்டியாரியம்னு ஒரு கோட்பாடு கிடையாது. ஆனால் மல்லரியம் என்ற ஒரு கோட்பாட்டை கட்டமைத்தவர் பேராசிரியர் ஞானசேகரன் அவர்கள். அவர் ஆசீர்வாதம் ஐயா அவர்களுக்கும், அப்புறம் குருசாமி சித்தர் தேவனையப்பாகனுக்கும், குருசாமி சித்தருக்கும், ஞானசேகரனுக்கும் நீங்க எல்லாம் உண்மையிலேயே கடன்பட்டவர்கள். அவர்களை முன்னோடியாக வைத்துக் கொண்டு நீங்கள் பின்பற்ற வேண்டும். இளைஞர்களை நிறையாக இங்கே அதிகமாக பெரியவர்கள் வந்திருக்கின்றீர்கள். இன்னும் இளைஞர்களை இங்கே வர வைக்க வேண்டும். இப்பொழுது பேசிய இலக்கிய அமைப்பை சேர்ந்தவர்கள் சொன்னார், சிறுமிகள் நிறைய வர வேண்டும். அவர்களுக்கு பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுக்கும் போது அவர்கள் இன்னும் அதன் மீது ஈடுபாடு கொண்டு அதை வளர்த்தெடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அப்படி எல்லாரையும் ஒருங்கிணைத்து அருமையாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த கந்தசாமி மன்னர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்ப அமைப்பு, குடும்பம் அப்படின்னு சொன்னா எங்க என்ன சொன்னாங்க, கும்புன்னு சொல்லுவாங்க. கும்புங்கிற வார்த்தை இருக்கு. கும்புன்னா கூட்டம் அப்படின்னு, கும்மல், கும்பு, அந்த குடும்பம் தான் ஒரு கூட்டமாக வாழ்கின்றவர்கள், இணக்கத்தோடு வாழ்கின்றவர்கள், பிணக்கத்தோடு வாழ்கின்றவர்கள் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் ஊர் குடும்பம் என்றால் மல்லர்கள் எல்லோரும் இணக்கத்தோடும் வேளாண்மை சார்ந்த பண்பாட்டோடும் மிகுந்த ஒரு விருந்தோம்பல் பண்போடும் வாழ்கின்றவர் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.